வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு ட்ராமா ஃபேமிலி, ட்ராமா தம்பதிகள் தான் நம்ம பேச போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு மக்கள்கிட்ட வருமானம் பார்க்குற ஒரு தம்பதிகள்லாம் அது நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார் தான். அந்த அம்மா இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல் நீலி கண்ணீர் வடித்துட்டு ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கமெண்டாக பண்ணி வச்சுருப்பாங்க, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் போடுறது ட்ராமா தான், ஆனால் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வருமானம் வேணும் இல்லைங்க. போன மாதம் நல்லா ட்ராமா போட்டு வருமானம் பார்த்தாச்சு. இந்த மாதம் எப்பவும் போல் ஆரம்பத்தில் 25ஆந்தேதி 26ஆந்தேதி ஆரம்பித்தாச்சு. அப்புறம் எப்பவும் போல் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இளவரசர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பார். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அது என்னென்னா, எங்கள் சேனலில் இனி நல்ல வீடியோ தான் வரும், காமெடி வீடியோ வரும், இனிமேல் எங்கள் சேனலில் வீடியோ வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் நிறைய பேர் அப்பா வீடியோ போடாதீங்க, ரொம்ப சந்தோஷம் நிம்மதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எப்பவும் போல் ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நல்ல வீடியோவா, இதான் சூப்பரான வீடியோவா, இதான் காமெடியான வீடியோவா, அவங்க சப்ஸ்கிரைபர் தான் இது கேட்கணும். நான் கேட்டால் அது நியாயம் இல்லை. அவங்க சப்ஸ்கிரைபர் தானே பாட்டுக்கிறாங்க, அவங்க தானே அவங்கள வாழ வச்சுட்டுக்கிறாங்க. அப்புறம் எப்பவும் போல் நாயை வச்சு ஒரு ட்ராமா போட ஆரம்பித்தாச்சு. நீ வேறு இன்னுமே சொல்ல முடியாது. இத்தனை நாள் அவர் குடிச்சிட்டு இருந்தார், இப்போ திருந்திட்டார். அப்புறம் இப்போ என்ன வீடியோ போடலாம்னு யோசிச்சுருப்பாங்க. ஒரு நாய்க்குட்டி வாங்கியாச்சு, அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடலாம், மக்கள் உண்மையாலுமே நம்பிடுவாங்க. தயவுசெய்து அவங்க சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தால் போய் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க. ஏன்னா 40 நாள் அக்கப்போர் தாங்கலை, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நேற்று இளவரசர் லைவ் வீடியோவில் மட்ட மரியாதை இல்லாமல் எல்லா கமெண்ட்ஸும் வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். ஏடா கமெண்ட் பண்ணுங்கடா, இப்போ கமெண்ட் பண்ணுங்கடா, நான் பதில் சொல்கிறேன், நான் லைவில் வந்திருக்கேன், வாங்கடாங்கிறாரு. யூடியூப்பில் இவர் ஹீரோவாக நினச்சிட்டு இருக்கிற நாட்டுக்குது. இவர் லைவ் வீடியோ போட்டால் எல்லோரும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் வேலை வட்டி இருக்குதுங்க, எல்லோரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் தான் வீட்டில் உட்காந்துட்டு லைவில் உட்காந்துட்டு வாடா போடான்ட்டு வாங்கடா அப்படிங்கிறாரு. என்ன லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, 300 பேர் தான் இருக்கிறீங்க. சண்டை பிடிக்கிற வீடியோனா லட்சக்கணக்கில் பேர் பார்க்குறாங்க. சண்டை பிடிக்கிற வீடியோ லட்சக்கணக்கில் பார்க்கலிங்க. சண்டை பிடிக்கிற வீடியோ என்ன ஏதுன்னு நினச்சி தான் பார்க்குறாங்க. ஆனால் ட்ராமான்னு சப்ஸ்கிரைபருக்கு தெரியாதுல்ல, இவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்துக்கிறாரு அட்டக்குது. அது வாங்கும்போது இவங்களுக்கு அருமை தெரியல. அது வாங்கும்போது யோசிக்கணும் இல்லைங்க. ஒரு குழந்தை இருக்குது, அந்த நாய்க்குட்டி வாங்கலாமா இல்லை அப்படி நாய்க்குட்டி வாங்கலாமா, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை ஆலோசித்து வாங்கணும். அது விட்டு போட்டு நாய்க்குட்டி வாங்கும்போது பல்லடிச்சுட்டு வாங்கி போட்டு இப்போ அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டு நீலி கண்ணீர் வடித்துட்டு, எங்கள் மாமா இன்னுமே என்னை கூப்பிட வரலிங்க, நான் எப்படிங்க தனியாக போவேன். இதில் எங்கே சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டையெல்லாம் கிடையாதுங்க, அவங்க அம்மாக்கிட்டேயோ அவங்க உறவினர்கிட்டையெல்லாம் சொல்ல கிடையாது, யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்பில் சொன்னாதான் இவங்களுக்கு வருமானம் வரும். அப்புறம் எப்பவும் போல் அவங்க மாமா தனியாக உட்காந்துட்டு லைவ் வீடியோவில் மட்ட மாதிரியெல்லாம் பேசுவார். நல்ல வேலை என்னை கொஞ்சம் நாகரீகமாக தான் நேற்று பேசினார். அந்த மணியஸ் வியூ என்ன நினச்சிருக்காருன்னா, நான் இளவரசன் குடிக்கணுன்ட்டு நான் நினைக்கிறாராமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது தவறான கருத்து. அவர் கண்ணை மூடிட்டு இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் மஞ்சக்காமலை வந்ததுக்கப்புறம் நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன், மஞ்சக்காமலை வந்தால் குடிக்கக்கூடாதுங்க, அதாவது உடம்பு கரெக்டாக பார்க்கணுன்ட்டு அவர் அட்வைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவர் பார்க்காம விட்டதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் திருத்து பேசுகிறார். இது நியாயமில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உழைக்காமல் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது நடக்காது. உழைச்சாத்தான் காரும் வாங்க முடியும், வீடும் வாங்க முடியும். அவர் உட்காந்து என்ன சொல்கிறாரு, 20,000 சம்பளம் எதுக்குங்க பார்த்து, 20,000 சம்பளத்தில் வீடு வாங்க முடியுமா, கார் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதே 20,000 சம்பளத்தில் நான் காரு வீடு நான் வாங்கி கட்டுறேன். அவர் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தை உட்காந்துட்டு இவருக்கு எல்லாமே இலவசமாக வரணுன்ட்டு அவர் நினைக்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா காயத்ரி அம்மையார் பற்றி சொல்லணுன்னா, அந்த அம்மா மாதிரி ட்ராமா ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னா அழுதுட்டு, எங்கள் மாமா இன்னும் எங்களுக்கு கூப்பிட்றக்க வரலிங்க, இது எப்போ வருவாருங்க, இதெல்லாம் எங்கே சொல்கிறாருன்னா யூடியூப்பில். அவங்க சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்துச்சுன்னா போய் தயவுசெய்து சண்டை தீர்த்து வைங்க. இந்த சண்டை இன்னும் எத்தனை நாளைக்கு வரும்னு எனக்கு தெரியல. நாய்க்குட்டி வாங்கக்கூடாதுங்க, வாங்கலாம், அதாவது குழந்த ஓரளவுக்கு பெரியவனா வாங்கலாம். அந்த குழந்தைக்கு என்னென்னே தெரியாது. நாய் வாயில் விரல் வச்சா என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. அப்புறம் அதை விட்டு போட்டு ஒரு நாய்க்குட்டி பிரதானமாக வச்சுட்டு கணவன் மனைவி இப்போ ட்ராமா போட்டிருக்குறாங்க. அப்புறம் ஒரு ஷார்ட் வீடியோவில், இனி நீங்கள் வரலின்னா நானே உண்டு லீன் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு
ஒரு ஷார்ட் வீடியோவில் அதுவும் கமெண்ட் ஆப் பண்ணி வச்சுருப்பாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கமெண்டில் நிறைய பேர் தீர்த்துருப்பாங்க. ஒரு ½ அந்த அம்மா கமெண்ட் ஆப் பண்ணி வச்சுருப்பார். இதுதான் அந்த அம்மாவோட ட்ராமா ட்ராக். பக்காவான ட்ராமா ஆர்டிஸ்ட்னால் நம்ம காயத்ரி அம்மையார் சொல்லலாம். ஆனால் அந்த அம்மா மாதிரி ஒரு ட்ராமா எங்கேயுமே இன்றைக்கி பார்க்க முடியாது. அந்த பக்கம் பார்த்தா சிரிச்சுட்டு சண்டை பிடிப்பாங்க, இந்த பக்கம் பார்த்தா பல்லடிச்சிட்டு போய் ட்ராமா பண்ணுவாங்க. இது பேர் தான் ட்ராமாங்கிறது. மொத்தத்தில் இவங்க ட்ராமாவுக்கு ஒரு அளவே இல்லையான்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. இப்படியே போய் யூடியூப்பில் உட்காந்து கணவன் மனைவி ட்ராமா போடுவாங்க. யோசிக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான், வேறு யாரும் கிடையாது. அவங்க தான் இதை பார்த்துக்கிறாங்க, அவங்க தான் அவங்கள வாழ வச்சுட்டுருக்குறாங்க. மொத்தத்தில் இந்த மாதம் ட்ராமா அந்த அம்மா ஆரம்பிச்சிருச்சு. எப்பவும் போல் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து ட்ராமா போடுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டில் உட்காந்து போடாது. இனி நீ எத்தனை சண்டை வீடியோ வரும் நீங்களே எண்ணி பாருங்கள். அப்புறம் இளவரசர் தத்துவமெல்லாம் சொல்கிறாரு காலையில் 5 மணிக்கு. தத்துவமெல்லாம் இவர் சொல்லலாமான்னு ஃபஸ்ட்டு இவர் சிந்தித்து பார்க்கணும். வலைதளம் எதுக்கு இருக்குன்னா நல்ல நல்ல கலை நிகழ்ச்சி பயன்பாட்டுக்கு தான் இருக்குது. ஆனால் இவங்கள மாதிரி ட்ராமா போட்டு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதெல்லாம் ஊக்குவிக்கிறது யாருன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் தான். உழைச்சி வாழணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எந்த இடத்துலையுமே இவங்க உழைச்சி எப்பவுமே வாழ மாட்டாங்க. இவர் தத்துவம் பேசுவார். அப்புறம் சமூகம் கரெக்டாக இல்லை, யாருமே கரெக்டாக இல்லை. இவர் ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக்குறாரா அதான் யோசிக்கணும். இவர் ஒழுக்கமாக இல்லைன்னா அடுத்தவங்கள பற்றி பேசக்கூடாது. இவரே ஒரு ஃபஸ்ட்டு ஒழுக்கம் இல்லை. சண்டை பிடிச்சிட்டு ட்ராமா போட்டு அதில் வருமானம் பார்த்துட்டு யூடியூப்பில் நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க யூடியூப்பில் எந்த ஒரு நல்ல வீடியோ எதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது. நேற்று அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டு அழுகிறாரு. அவங்க அம்மா வேறு எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஒரு ட்ராமா. இந்த ட்ராமா பார்த்து அவங்க சப்ஸ்கிரைபர் வேணால் ஆனந்தப்படலாம். எனக்கு கமெண்ட்டும் பண்ண முடியாது. கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க? சரி, நம்ம தான் நல்ல வீடியோ போடுறதாச்சே, நம்ம தான் ட்ராமா போடலையாச்சே, எதுக்கு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க? இது நல்ல வசைவாடி இருப்பாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ராமா இந்த மாதத்துக்கு ஸ்டார்டிங் பண்ணியாச்சுங்க. இந்த ட்ராமா எப்போ முடியும்னு கேட்குறீங்களா? எப்போயும் முடியாது. இன்னொரு 5-6 ட்ராமா வரும். அதுக்கப்புறம் நல்ல வியூஸ் போகும், நல்ல வருமானம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் வரும். என்ன காரணம்னா தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும், துணி வாங்கணும், ஆயுத பூஜைக்கு பூவு, பொருள், காய்கறி இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் வாங்குறதுக்கு உழைப்பு இருக்குதான்னு கேட்டால் அதுதான் யூடியூப் இருக்குதாச்சே. யூடியூப்பில் உட்காந்துட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்க்கலாம். சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர்.